குட் மார்னிங் தேஜுவன் விஜய். சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்க, நம்ம வேறு இன்றைக்கி மேரேஜ் போகணும். இப்போ அங்கே மேரேஜ் முடிஞ்சிருக்கும். சரி இருந்தாலும் வாங்க நம்ம போகலாம். இப்போ டைமே பார்த்தீங்கன்னா வந்து 6 ஓ கிளாக்கா தெரியல, 6:30. அது நம்ம சீக்கிரம் போனால் தான் 8 o'clock போக முடியும். போங்க சீக்கிரமாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் வாங்க. அப்பாலாம் ஆஃபீஸ்க்கு இந்த ஆஃபீஸ்க்கு அப்பா கிளம்பிடுவாங்க. நம்ம இப்போ சீக்கிரமாக பஸ்ஸில் ஏறி போகணும் பசங்களா. வாங்க, அப்பா தான் ஆஃபீஸ் போயிட்டாங்கல்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. சீக்கிரம் வாங்க போகலாம். ஓகேம்மா வாங்க விஜயனை போகலாம். என்னோட பேக்கை எடுத்தாச்சு எப்படியும். இதில் எனக்கு தேவையானதுலாம் எல்லாம் வச்சுட்டேன். எனக்கு பிடிச்ச அது பேருங்க அதான் டிஷ்யூ பேப்பர், ஹேண்ட் கர்ச்சீஃப், ஃபோன் எல்லா திங்ஸும் இருக்குது. அம்மா நீங்களும் ஹேண்ட் பேக் வச்சுக்கோங்க. ஏஜ் எல்லாம் ரெடி தான். சரி வாங்க நம்ம போகலாம் சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு. வாங்க தேஜு, இந்த பஸ்ஸு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போக வேண்டியது. இந்த பஸ்ஸில் ஏறி போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம அப்படியே நடந்தே போனால் வந்துடும், இல்லைனா ஆட்டோவில் போகலாம். அப்படியாம்மா? அப்படின்னா ஃபங்க்ஷன் ஹால் வந்துடுமா அப்படியே நடந்து போனால் பஸ்லேருந்து? சரி சரி வாங்க சீக்கிரம் போகலாம். சரிம்மா, எங்கே நீங்கள் போகிறீங்க சொல்லுங்க. ஓ, அந்த ஸ்ட்ரீட்டா? சரி சரி, ஓகே ஓகே. அண்ணா அப்படியே நடந்து போனால் ஃபங்க்ஷன் ஹால் வந்துடும் தானே? நல்லா வந்துருமா? என்னம்மா நேற்று போன அதே சேம் ஃபங்க்ஷன் ஹாலா? ஆமாம் தேஜு, அதே ஃபங்க்ஷன் ஹால் தான். உங்கள் பிளேஸ் வந்துருச்சுமா, இறங்க. வாங்கம்மா. என்னம்மா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா வரீங்க? ஆன்ட்டி அது ஒன்றும் இல்லை, பசங்களே 6 o'clock தான் எழுந்துச்சாங்க. நீங்கள் வேறு 6 o'clock தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு இருந்தீங்க. சாரி ஆன்ட்டி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் 8 o'clock வந்துட்டுவீங்க எப்படியும். பரவாயில்லம்மா அதெல்லாம். சரி ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். கண்டிப்பாக ஆன்ட்டி, ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கே தான் இருப்போம். சரி வாங்க தேஜு, வாங்க சீக்கிரமாக போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நிமிஷம் இருமா, எங்கே தேஜுவோட அப்பா ஆளைக்கானும்? நேற்று வந்தாங்க, இன்னைக்கு ஆளைக்கானும். அதுவும் ஆன்ட்டி, அவங்க அப்பா வேறு ஆஃபீஸ் போகணும்ல, அதான் கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் பஸ்ஸில் வந்தோம் 3 பேருமே. அம்மா பஸ்ஸில் வந்துருந்தீங்களா? முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா வேன் அனுப்பிச்சிருப்பேனேம்மா. அதான் நம்ம என் வீட்டு பக்கத்தில் இருக்க நிறைய நெய்பர்லாம் வேன்லேயே வந்துட்டாங்க, காலையிலே வந்துட்டாங்க தெரியுமா? ஓ, உங்கள் இது டைமிங்க்காக நீங்கள் வேனில் உங்களால் வர முடியல. சரி பரவாயில்ல. ஆமாம், பசங்க வேறு இன்னைக்கு லீவ் போட்டாங்க ஆன்ட்டி. அப்புறம் எப்படி இருந்தாலும் 6 o'clock தான் எங்களால் வர முடியும். ஸோ அதனால தான். ஓ பரவாயில்லையா, சரி சரி. சரி வாங்க நம்ம போய் இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் பசங்களா. என்ன ஆன்ட்டி ஓப்பன் ஸ்பேஸ்லே மேரேஜ் வச்சுருக்கீங்க? ஆமாம்மா, அதான் இதே ஒரே ஃபங்க்ஷன் ஹால் தானே. தான் இங்கேயே தான் கல்யாணம் கூட நடந்தது தெரியுமா? அதான் இங்கேயே வச்சுட்டோம் நாங்கள். அதான் ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுட்டோம். நல்ல வேலை மழை எதுவும் பெய்யல. சரி சரி, நேற்று கூட ஃபங்க்ஷன் ஹால் உள்ள தானே வச்சோம். சரி ஓகே போங்க, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. வெல்கம் ட்ரிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நேரத்தில் சாப்பிட்ணும். பசங்களா அங்கே பாருங்க, நிறைய சின்ன பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் வேணா போய் எடுக்கிறீங்களா? ஓகேவா, ஃபோட்டோ தானே? எடுக்கிறோம். வா தேஜி போகலாம். சரி நீங்கள் அங்கே போங்க, நான் அப்படியே பார்த்து வேணா உங்களை ஒரு ஃபோட்டோ வேணா எடுக்கிறேன் அப்படியே. பாப்பா நல்லா ஃபோர்ஸ் கொடுங்க 2 பேரும். ஓகே சரி, ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. நீங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸா பசங்களா? ஆமாம் அங்கிள், நாங்கள் சிப்ளிங்ஸ் தான். நான் தான் அக்கா, அவள் தங்கச்சி. தேங்க்யூ அங்கிள் ஃபோட்டோ எடுத்ததுக்கு. ஆல்பமில் எப்படி இருந்தாலும் வந்துடும்ல. சரி நல்லா இருக்க ஃபோட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சரி சரி, நீங்கள் போங்கப்பா. ஓகே பசங்களா, உங்கள் ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வேறு யாரும் போய் எடுக்கிறேன். இன்னும் எடுக்கணும்னா சொல்லுங்கள். ஓ வேணாம்மா, சரி சரி. ஓகே பசங்களா, வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். வா, சிக்கன் பிரியாணியா, சூப்பர். என்னம்மா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா லஞ்சு? ஆன்ட்டி அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு ஏற்கனவே. இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆன்ட்டி இப்போ ஏதாவது வேன் கிளம்புமா? அப்படியே கிளம்பிடுச்சுன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம்மா, இப்போ ஒரு வேன் கிளம்பும். நெய்பர் நான் சொன்னேன், அந்த வேன் கிளம்பும். எல்லா நெய்பர் இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீங்களும் அப்படியே போங்க அந்த வேனை. சரி பாய். பாய் ஆன்ட்டி. அப்பாடி, இப்போ எப்படியே அந்த வேனில் வந்தாச்சு. அப்போ என் மாதிரி பஸ் ஆனால் வரவங்க இன்னைக்கு சீக்கிரம் கிடச்சிச்சு மார்னிங். ஓகே தேஜு, சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அப்புறம் நல்லா ஃப்ரீயாக இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் இன்கம்ப்ளீட் எழுதி படிக்க ஆரம்பிங்க.
இன்னைக்கு முடிஞ்சா டியூஷன் போங்க, நாளைக்கு போங்க. அம்மா நாங்கள் 2 பேரும் டியூஷன் நாளைக்கே போகிறோம். அப்பாடையும் கம்ப்ளீட் எல்லாம் எழுதியாச்சு, படிச்சாச்சு. இந்த பொம்மை எங்கே போச்சு? நான் தான் டாய் பாக்ஸில் தானே போட்டேன். சரி சரி, அடதான் இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது, அது மட்டும் படிச்சுட்டு வந்து விளையாடலாம். வாங்க விஜயண்ணா போகலாம். அப்பாடி நம்ம ஒரு வழியாக டாய் பாக்ஸ் உள்ளேருந்து வந்தாச்சு. இப்போ தேஜுக்கு தெரியாமல் நம்ம ஓனரை பார்க்க போகலாம். ஒரு நேரம் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் வர முடியல. அப்பாடி இப்போ ஒரு வழியாக வந்தாச்சு. சரி போகலாம். இந்த வீடு தானே, இதுள்ள போகலாம். ஸ்டெப்ஸ் வழியாக போகணும். அவங்கள பார்க்கணுண்ணா. ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட்டுனா மாடிக்கு போகிறது. ரைட் சைடு தான், அங்கேயே போகலாம். இதானே, ஏறி போகலாம். எப்படியும் வந்துச்சு. இப்போ ஓனர் நம்மளை பார்த்தா போதும். மேடம், நீயா பொம்மை? வா, என்னன்னு சொல்லு. நான் இப்போ பூஜை பண்ண போகிறேன். என்ன தேஜும் அடிக்ஷனுக்கு வந்துட்டாளா? ஆமாம் மேடம், அதெல்லாம் வந்துட்டான். இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன். அடுத்தது அவங்க அண்ணன் விஜயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. அப்படி அவங்க ஃபேமிலி, அப்படி இந்த உலகமே நம்மளுக்குடா. ஹஹஹஹஹஹா. சரி மேடம். எல்லாரும் இது சாதாரண பொம்மை நினைக்கிறாங்க. இது வரைக்கும் தெரியாது, இது உள்ள ஒரு கெட்ட ஆவி தான் இருக்குது. அந்த ஆவி நீ தானே. எல்லாரும் இது ஒரு பொம்மையே வந்து தானாக பெஸ்ட்டுன்னு முன்னாடி ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. போக போக தான் தெரியும் இதோட ஒரு ஆவி இருக்குன்ட்டு. ஹஹஹஹா. சரிதான், நான் இந்த பொம்மையிலேருந்து போனால் கூட அவள் வச்சு விளையாடுவான். அப்புறம் அப்படியே நான் உள்ளே இருக்கும் போது கூட விளையாடினா நான் அவளை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் இதான் நல்லா பண்ணு, அப்போ தான் நமக்கு அவங்க இது வருவாங்க. சரி, நான் இப்போ பூஜை போட போகிறேன். சங்கி வா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ண வேணும்? நான் இப்போ சங்கி, நீயும் அப்பப்போ இந்த ஆவி இந்த பொம்மையோட சேர்ந்து நீ எப்பயுமே வந்து தேஜுவோட வீட்டுக்கு போயிட்டு வா. அவளை வாட்ச் பண்ண அவள் என்னென்னலாம் பண்ணுறான்ட்டு. அப்புறம் இந்த உலகமே நம்மளுக்கு ஹஹஹஹா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இந்த தேஜு என்னை தேடுவான். சங்கியும் அமுச்சு விடுங்க. ஏதாவது பிரச்சனைனா அவரும் வருவார்ல கூட. சரி பொம்மை, ஆனால் கடையிலேயே நீ ஒரு பொம்மை தான். அதாவது நான் சொன்ன மாதிரி நீ இந்த பொம்மை கூட தானே பூந்த இவ்வளோ டார்கெட் பண்ணுறதுக்காக. இவனு கிடையாது, யார் மட்டும் நமக்கு தெரியல. இருந்தாலும் நீ சாதாரணமாக போய் ஒரு பொம்மையில தானே மாற்றினேன். ஆமாம் மேடம். இதே மாதிரியே நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. எல்லா பொம்மையும் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாவே பூண்டு மனுஷங்களை டார்ச்சர் பண்ணும். ஹஹஹஹா. அப்புறம் இந்த உலகமே என் கைக்கு வந்துடும். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். நானும் சங்கியும் பார்த்துக்கிறோம். இப்போ வரைக்கும் சங்கி தேவையில்ல தானே? ஆமாம், இப்போ வரைக்கும் அவன் தேவையில்லை. நான் சொல்லும் போது அவன் போனால் போதும். சரி, நீ போயிட்டு வா உங்கள் வீட்டுக்கு. அதாவது தேஜுவோட வீட்டுக்கு போயிட்டு வா. ஓகே மேடம். நானும் போகலாமாம்மா? நீ போகலாம். நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன். எதுக்காகனா தேஜு வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும்னா அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். மந்திரம் பண்ணி நீ கிளம்பிச்சாங்கி. பொம்மையே நீயும் கிளம்பிடு. சரிங்கம்மா, அப்படியே ஆகட்டும். நம்ம விளையாடலாம். டால் எங்கே போன? இதுல தானே இருக்க, எங்கே போன நீ சொல்லு. சச்சோ, காணாமல் போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம எடுக்கலாம் அடியில இருந்து. ஆஹா, தேஜு வந்துட்டாளா? சரி, நம்ம அந்த பாக்ஸ்லேயே போய் ஒளிவு அவளுக்கு தெரியாம. பொம்மையே ஒரு வேலை பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. சரி, இப்போ விளையாட ஆரம்பிக்கலாம். இரு தேஜு, நாளையிலேருந்து நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். உன்னை நான் நாளையிலேருந்து என்னோட அடிக்ஷனுக்கு பயங்கரமாக கூட்டிகிட்டு வர போகிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நாளைக்கு தான் சரியான நேரம்.